ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்கணத்திற்கு நம்ம சனி பகவானுடைய பற்றி பார்க்க போகிறோம். சனி நம்மளுக்கு யார், சனின்னா பயப்படணுமா, சனி எந்த விதத்தில் பாசிட்டிவாக இருப்பார், எதுக்கெல்லாம் நெகட்டிவாக இருப்பார், ஆக்சுவலாக சனியினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னெல்லாம் பார்க்கலாம். சனினாலே ஜென்ரலாக கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்னு பயந்துக்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. சனியினுடைய குவாலிட்டி தன்மைகள் கொஞ்சம் வீக்கு தான். அதாவது ஒரு எதையுமே ஆதிக்க குணத்தோடு செய்ய முடியாதவர், தாழ்ந்த நிலையில் உள்ளவர், துக்ககாரகன். ஆனால் வேலை பணிந்து செய்யக்கூடிய வேலைகளை பணிவாக செய்யக்கூடியவர், நிதானமாக யோசிக்கக்கூடியவர், வறுமை துக்கத்துக்கு காரகன் மற்றும் ஒரு மலர்ச்சி, ஒரு கலை ரீதியான ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. ஏனோ தானோன்னு இந்த விரக்தி மனப்பான்மையினுடைய தன்மையை கொண்டிருப்பவர். இப்போ நமக்கு கன்னிக்கு அவர் 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உரியவர் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஆனால் நம்ம பிறந்த லக்னத்துப்படி அவருடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடமான விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரமாக இருக்குது. 7ஆம் இடமான மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது. 11ஆம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரமாக இருக்குது. இதை என்னத்தை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய தகவல் தொடர்பு திறமைகள், இதையெல்லாம் குறிக்குது. யாரையாவது போகிறோம், சந்திக்கிறோம், பார்க்குறோம், நம்மளுடைய கூட பிறந்தவங்க மற்றும் நம்முடைய கருவிகள், தகவல் தொடர்பு கருவிகள், சின்ன சின்ன பிரயாணங்கள், தைரியம், வீரியம். மெயினாக ஆண் பெண் உறவில் வீரியஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு 3ஆம் இடம். அங்கே சனியினுடைய தன்மை அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். ஏன்னா அவர் பலவீனப்பட்டவர், பலவீனப்படுத்துபவர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆனாலும் கூட 3ஆம் இடம் என்பது ஒரு வகையில் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஸ்தானம், உறவுகளுக்கு நல்ல ஸ்தானம். சரி, இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவோம். 7ஆம் இடங்கிறது திருமண வாழ்க்கையை குறிக்குது. அங்கே சனி அப்படின்னா அந்த வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்னுடைய அந்த குணாதிசயம் மெதுவாக செயல்படுற மாதிரி இருக்கும். யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. மந்தப்போக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க, சோம்பேறித்தனம் இருக்கும். அதே மாதிரி பழகிற விதங்களில் பழமைத்தனமாக தான் இருக்கும், ஒரு புதுமையாக இருக்காது. கொஞ்சம் முதிர்ச்சியான மனைவி அல்லது கணவன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இவ்வளவு தூரம் அந்த சனி வேலை செய்கிறார். அதே 11ஆம் இடம் அப்படின்னா மூத்த சகோதர சகோதரி ஆகட்டும், நம்ம நண்பர்கள், வரக்கூடிய நண்பர்களாகட்டும், நம்முடைய குறிக்கோள்களாகட்டும், நாம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதாகட்டும் மெதுவாக தான் நடக்கும். அதுலேயும் ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியான திட்டங்கள் இருக்காது. ஒரு பொருள் கிடைக்கணும்னு இருக்கும், அது லேட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த லேட்டாக கிடைக்கும்போது அதன் மேலே இருக்கிற ஆசையே விட்டு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உறவு சார்ந்த வகையில் தான் சனி கன்னிக்கு உதவுறாரு. உறவு, மூளை உழைப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ அல்லது அறிவின் மூலமாகவோ, புத்திசாலித்தனத்தின் மூலமாகவோ, தகவல் தொடர்பின் மூலமாகவோ, கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மூலமாகவோ, கம்யூனிட்டி, நண்பர்கள், சமுதாயம் இது சார்ந்த ஒரு சபை, சங்கம் இதன் மூலமாகவோ ஒரு மேனேஜரில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சனியினுடைய கர்மா இருக்குது. அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா 3ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருந்தாலும், 7ஆம் இடமான மீன ராசியில் இருந்தாலும், 11ஆம் இடமான கடக ராசியில் இருந்தாலும் இது மாதிரியான பணிகளுக்கு சாதகமாக இருக்குது. திருமண வாழ்க்கைக்கும் சாதகமாக இருக்குது, உறவுகளுக்கும் சாதகமாக இருக்குது, ஆரோக்கியத்திற்கும் சாதகமாக இருக்குது. அப்போ நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற அந்த 3, 7, 11 ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லையா? ஒவ்வொருத்தர் பிறக்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ 2ல் சனி இருக்குது அப்படின்னா
துளாராசி. அங்கே வந்து நமக்கு சனி அமையும்போது திருமண வாழ்க்கைக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை, சொந்த பந்தங்களுக்கு அந்யோன்யத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை, ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது, கண் நரம்பு மண்டலம் இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஓரளவுக்கு டெவலப் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மூளை உழைப்பு சார்ந்த வகையில் சேமிப்பீங்க, பணம் வந்து சேமிப்பீங்க, அதுக்கு நல்லா இருக்கும். அதாவது புறம் சார்ந்த வகையில் தான் 2ஆம் இடம் பொருள் பற்றாக நல்லது பண்ணும், ஆனால் உயிர் பற்றாக நல்லது பண்ணும். சரி, இப்போ வந்து 6ஆம் இடத்துக்கு வாங்க, கும்பராசி. இதுவும் திருமண பந்தங்களுக்கு அவ்வளோ செயல்படாது, நல்லா இருக்காது. 10ஆம் இடமான மிதுனத்தில் உட்கார்ந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு இருக்காது, ஈகோவாக இருக்கும், 2 குடும்பத்துக்கு இடையில் அந்யோன்யம் இருக்காது. இப்போ 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11 எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 4, 8, 12க்கு வாங்க. 4ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது கொஞ்சம் பழமை சம்மந்தப்பட்ட வாகனமாகட்டும், வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து அதன் மேலே ஈடுபாடு இருக்கும், அது மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல மேஷத்துலேயோ 12ஆம் இடத்துல சிம்மத்திலேயோ நம்ம பிறக்கும்போது சனி இருந்தால் தான் பிரச்சனை. அதாவது அகம் சார்ந்த வகையிலையும், உறவுகள் சார்ந்த வகையிலையும், ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையுமே அது பிரச்சனை கொடுக்குது. நரம்பு மண்டல உபாதைகள், தலைவலி மற்றும் வயிறு கேஸ் ட்ரபிள் உபாதைகள் இதெல்லாம் கொடுத்து நம்மளை ரொம்பவும் நிரந்தரமாக ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுது. உறவுகளில் பிரிவுகள், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், அதே மாதிரி பணம் கடன் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது, தொழில் நஷ்டங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறதெல்லாம் அந்த 8, 12. அப்போ இந்த மாதிரி நம்ம லக்னத்திற்கு சனியை பயன்படுத்தணுமோ ஒழிய பொதுவாக ஒரே வழியாக சனி வந்து கெட்டது தான் செய்வார், அதுலேயும் எல்லா விஷயங்களுக்கும் கெட்டது தான் பண்ணுவார், நல்லதே பண்ண மாட்டார்னு எடுக்கிறது தவறு. அதே நேரத்தில் அகம் சார்ந்த வகையில் இந்த கிரகம் நமக்கு ஆதாயம், புறம் சார்ந்த வகையில் பொருள் பற்றான விஷயத்தில் எந்த கிரகம் ஆதாயம்னு பிரித்து பார்க்குற சிஸ்டம் தான் நம்ம ஜோதிட சிஸ்டம். இதன்படி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்தந்த இடத்துல உங்களுக்கு சனி இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. சனி நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுலையும் அது ஒரு கணக்கு வச்சிருக்கு, அதன் மூலமாகவும் அது வேலை செய்யும். ஆக மொத்தம் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், மூளை உழைப்பு சார்ந்த விஷயம், இதுக்கெல்லாம் சனி ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவார்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.